So guys, West Indies versus Papua New Guinea match 2 at Guyana நடந்து முடிஞ்சிருச்சு. West Indies 5 wickets வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. முக்கியமான 2 points எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். It was not an easy match to be very honest. Toss win பண்ணி bowling எடுத்தாங்க West Indies and Papua New Guinea 136 for 5. So top scorer யாருன்னு பார்த்தா Siba. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல knock ஆனார் 50 போட்டாரு. And bowling wise எடுத்துக்கிட்டீங்கன்னா West Indiesல Andrew Russell and Alzarri Joseph the pick of the bowlers 2 wickets எடுத்தாங்க. And மத்த bowlersum டீசென்ட்டா போட்டாங்க. And last ஒரு 2 overs வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் runs push பண்ணி 136 வரைக்கும் எடுத்துட்டு வந்தாங்க. I think West Indies இன்னும் கொஞ்சம் ஒரு 10-15 ரன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கலாம். But nevertheless 136 was a par score. And chasing வந்து பாத்தீங்கன்னா like they lost early wicket. Charles out ஆயிட்டாரு and we have to give huge credit to Papua New Guinea bowlers. 120 km ஸ்பீட் தான் போடுறாங்க, ஆனா செம்ம கண்ட்ரோலா போட்டாங்க. And Brandon King ஒரு நல்ல knock ஆடி அவுட் ஆயிட்டாரு. And பூரான் வந்து பாத்தீங்கன்னா டக் அவுட் ஆக வேண்டியது கிளீன் LPW, பட் ஆனா ரிவ்யூ போகல. So 27 of 27 அவர் அவுட் ஆயிட்டாரு. பட் லாஸ்டா ராஸ்டன் சேஸ் வந்து சூப்பரா விளையாடி வின் பண்ணி கொடுத்தாருங்க. அண்ட் ஆண்ட்ரூ ரசலோட அந்த ஒரு கேமியம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது வெஸ்ட் இண்டீஸ்க்கு. அண்ட் நிஜமா we have to give credit to Papua New Guinea, பட் அவங்களோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா காமிச்சது. ஃபீல்டிங்லயும் சரி, சம் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்லயும் சரின்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ.